மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். அமெரிக்காவினுடைய 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பொறுப்பேற்க போறாரு. கடந்த மாதம் நடைபெற்ற அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் அமெரிக்காவினுடைய சட்டத்தின்படி அடுத்த மாதம் தான் அவரால் அதிபராக பதவியேற்றுக்க முடியும். அவர் வெற்றி பெற்றதுல இருந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலரும் பயனடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனோம்னா அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த எலன் மஸ்க் அவர்கள், அவருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா சமீப காலங்களில் அதிக அளவுக்கு உயர்ந்ததை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா நான் ஆட்சிக்கு வந்தனா பிட்காயினுடைய வரியை நான் நீக்குவேன் அப்படின்னு சொன்னதனாலையும் பிட்காயினுடைய விலை அதிக அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த அடிப்படையில் ட்ரம்ப் அவர்கள் அடுத்த மாதம் பதவி ஏற்கக்கூடிய சூழல்ல சில முக்கியமான அறிவிப்புகளை இந்த சமீப நாட்கள்ல அவர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறமாக முதல் கட்டமாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் அவர் எடுக்க போறாரு. இதனால உலக அளவுல பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட போகுது. அதுல இந்தியாவும் ஒரு நாடா இருக்க போகுது. ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியா இருக்கும், அப்படி அந்த நடவடிக்கை செய்யறதன் மூலமாக உலக நாடுகளும் சரி இந்தியாவும் சரி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது, இதை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகுது, அமெரிக்காவுக்கு இதனால நடக்கக்கூடிய பயன்கள் என்ன, இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல் விஷயம் பார்க்கும் பொழுது கனடா அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமா இணையணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே கனடாவுக்கு அதிக அளவுக்கான நிதி உதவியை நாங்க அளிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தற்பொழுது கனடாவில் அதிக அளவுக்கான வரிகள் மக்களின் மீது இருக்கிறதுனால அமெரிக்காவோட இணையதன் மூலமாக உங்களுடைய வரி சுமை குறையும் அப்படின்றத ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் மக்களிடம் அதிக அளவுக்கான பணம் இல்ல, அதிக அளவுக்கு வரி சுமை இருக்கிறதுனாலதான் மக்களால பணத்தை சேமிக்க முடியல, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே இந்த பணம்ன்றது போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில கனடா மக்களுக்கே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பகிரங்கமாகவே ஒரு ஆஃபரை கொடுத்திருக்கான்னு சொல்லலாம். ஆனால் இந்த விஷயம் அப்படின்றது அமெரிக்கா வட்டத்துல பெரிய அளவுக்கான சர்ச்சையை ஏற்படுத்தலன்றதை நம்ம ஒரு ஆச்சரியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த திரிபுரா மாநிலத்தோட சட்டப்பேரவை தேர்தல், அதுல பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாஜகன்றது வெறும் இந்தியாவில் மட்டும் இருந்தா பத்தாது, நேபாள் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு கருத்தை பாஜகவோட தலைவர் சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்தில் நேபாளில இருந்தே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா நேபாளை பொறுத்த வரைக்கும் அங்க 90% மேல இந்துக்கள் நிறைந்த ஒரு நாடா இருக்கு. அப்போ ஒரு கட்சி இன்னொரு நாட்டுல ஒரு கிளை அமைப்பதற்கே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த பொழுது கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமா நான் இணைப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்வதன் மூலமாக பெரிய அளவுக்கான ரியாக்ஷன்ஸை கனடாவில் பார்க்க முடியல. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அமெரிக்கா கடந்த காலத்துல இதே மாதிரி பல்வேறு நிலப்பரப்புகளை ஒன்றிணைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ மெக்சிகோ அப்படின்ற ஒரு மாகாணம் மெக்சிகோவினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது. அதை அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணமா இணைச்சாங்க. அது மட்டும் இல்லாம டெக்சாஸுமே மெக்சிகோவினுடைய ஒரு பகுதியா இருந்தது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய மாகாணமா இருக்கக்கூடிய அலஸ்கா கூட ரஷ்யாவிலிருந்து பல மில்லியன் டாலர்கள் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான். அது இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா இது மாதிரி பக்கத்து நாடுகள் இருக்கக்கூடிய நிலங்களை வாங்கி தன்னுடைய நிலப்பகுதியில இணைச்சதனால அதனினுடைய ஒரு பகுதியாக தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தார். கனடா மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மெக்சிகோவையும் அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்றதையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2017 இருந்து 21 அவர் ஆட்சி காலத்துல டென்மார்க்கினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கிரீன்லாந்து தீவையும் அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இதனுடைய விலை என்ன நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அப்பவே அறிவிச்சிருந்தார். ஆனால் அன்றைக்கு டென்மார்க் அதை நிராகரிச்சிருக்காங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கிரீன்லாண்டை அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்படி ஒருவேளை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, கிரீன்லாந்து இந்த எல்லா நாடுமே சேர்ந்ததுன்னா ரஷ்யாவை விட அமெரிக்கா ஒரு பெரிய நாடா உலகத்துல ஆயிடும். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்பொழுது பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றதையும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கான்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த பனாமா கால்வாய் அப்படின்றது 1904ஆம் ஆண்டு தொடங்கி 1914ஆம் ஆண்டு நிறைவடைஞ்சுன்னு சொல்லலாம். அப்போதிலிருந்து 1999 வரைக்குமே அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல தான் இந்த பனாமா கால்வாய் அப்படின்றது இருக்கு. அதன் பிறகு பனாமா நாடே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பனாமா கால்வாயை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதன் பிறகு சீனா மறைமுகமாக இந்த பனாமா கால்வாயை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு குற்ற
குற்றச்சாட்டா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவோட கண்ட்ரோல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கக்கூடிய நாடுகளுக்கு நாங்களும் அதிக அளவுக்கான வரிகளை விதிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. குறிப்பா சொல்ல போனா இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற பிரிக்ஸ் நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கையை அவர் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதை குறிப்பா பார்க்கும் பொழுது அக்டோபர் மாசம் நடந்த அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் டாலருக்கு மாற்றாக இன்னொரு நாணயத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரம்ப் அவர்கள் இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே நாங்கள் 100% வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் இல்லையா. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு அதிக வரிகள் விதிச்சிருந்தாங்க. இதனாலேயே இந்தியாவினுடைய பொருட்களுக்கு அமெரிக்காவில் நாங்கள் அதிக வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த அடிப்படையில தான் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற பிரிக்ஸ் நாடுகளுக்கு அதிக வரியை நாங்கள் விதிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நல்ல உறவு இருந்தாலுமே பிரிக்ஸ் கூட்டமைப்புல இந்தியா இருப்பதன் மூலமாக அமெரிக்காவுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. இதனாலேயே இந்தியாவுக்கு எதிராக வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. இதன் மூலமாகவே இந்தியாவுக்கு பல்வேறு விதமான பொருளாதார இழப்பும் ஏற்படும். ஏற்கனவே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எங்களுக்கு நல்ல உறவு இருந்தாலுமே வர்த்தகம் தொடர்பாக எங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்ததையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நான்காவதாக பார்க்கும் பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் நடந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவிடம் எந்த விதமான பொருளாதார நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா பல்வேறு விதமான தடைகளை ரஷ்யாவுக்கு எதிராக விதிச்சிருந்தாங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் பெரும் அளவுக்கான எண்ணெய்களை ரஷ்யாவிடம் வாங்குறத நிறுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். அதன் பிறகு அமெரிக்கா கிட்ட இருந்து தான் இப்போ வரைக்குமே இந்த 2 வருஷமா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரஷ்யா கிட்ட இருந்து ஐரோப்பிய நாடுகள் எண்ணெய் வாங்காததுனால ஐரோப்பிய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய அந்த விலைவாசின்றது அதிக அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதனாலேயே ஐரோப்பா இருக்கக்கூடிய பல்வேறு அரசுகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில தான் கச்சா எண்ணெயை தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் வாங்கணும், ரஷ்யா கிட்ட நீங்க வாங்கக்கூடாது. அப்படி வாங்குனீங்க அப்படின்னா உங்க மேலேயும் அதிக அளவுக்கான வரியை நாங்க விதிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மறைமுகமாக எச்சரிக்கை விட்டிருந்தாரு. அப்போ ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதங்கள்ல ஒன்றாக இந்த வரி விதிப்பு ஒரு காரணியா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த செய்திகள் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இறுதியாக நம்ம பார்க்கும் பொழுது உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கிறதா தான் நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக கொரோனா சமயத்துல உலக சுகாதார அமைப்பு சீனாவுக்கு சார்பான நிறைய நடவடிக்கைகளை எடுத்தாங்கன்னு சொல்லி அன்றைக்கே டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகிச்சு அப்படின்னா அந்த அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உலக சுகாதார அமைப்புக்கு அதிக அளவுக்கான நிதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கு. அப்போ ஒட்டு மொத்தத்துல பார்க்கும்போது ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாடி அமெரிக்கா வலிமையான நாடாக உருவாகணும் அப்படின்றதுதான் அவர் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னதை இப்போ செயல்படுத்துறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்பொழுது ட்ரம்பினுடைய அடுத்த 4 ஆண்டு காலம் அப்படின்றது இந்தியாவுக்கும் சரி உலக நாடுகளுக்கும் சரி மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒன்றாக தான் இருக்கு. ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.